ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கூறி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சி தான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம். அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 415 பொருட்பாலிலே அரசியலிலே கேள்வி என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள இந்த திருக்குறள், இழுக்கல் உடையுடி ஊற்றுகோல் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். இழுக்கல் உடையுடி ஊற்றுகோல் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். அதாவது வழுக்கும் தரையை நாம் நடந்து கடந்து செல்ல உதவுகின்ற ஊன்றுகோல் போல வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற துன்பங்களை கடந்து செல்ல ஒழுக்கமுடைய பெரியோர்களின் வாயிலிருந்து வெளிப்படுகின்ற சொற்கள் கருத்துகள் நமக்கு உதவியாக இருக்கும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். ஒழுக்கமுடைய பெரியோர்களின் சான்றோர்களின் வாயிலிருந்து வெளிப்படுகின்ற வார்த்தைகளின் மூலம் கிடைக்கின்ற கேள்வி ஞானம் பற்றிய இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் வாலி இயற்றி இருக்கிற ஒரு சிறப்புமிக்க பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. இந்த உலகிலே பிறந்து உத்தமர்கள் சிறந்த ஒழுக்கமுடையவர்கள் என்று மக்களால் போற்றப்படுகின்ற பாராட்டப்படுகின்ற மா மனிதர்களான மகா ஆத்மாக்களான இயேசு பிரானும் காந்தி அடிகளும் ஒழுக்கமற்ற கருணையற்ற மானிடர்கள் திருந்தி தானும் சிறப்பாக வாழ்ந்து மற்ற மனிதர்களையும் மற்ற உயிரினங்களையும் வாழ விட்டு தம்மால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய்து அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்ற வகையிலே எத்தனையோ முத்தான கருத்துக்களை வாய் சொற்களை இங்கே வழங்கி சென்று இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஒழுக்கமுடைய பெரியோர்களுடைய சான்றோர்களுடைய வாய் சொற்களை சீரிய சிந்தனை கருத்துக்களை கேட்டும் கூட இங்கே மனிதர்கள் உருவிலே கொடிய மிருகங்களாய் வாழ்கின்ற பலர் இன்னமும் திருந்திய பாடில்லை. தாம் செய்கின்ற ஈரத்தனமான இரக்கமற்ற செயல்களுக்காக அவர்கள் வருந்துவதும் இல்லை. இத்தகைய கொடியவர்கள் அந்த ஒழுக்க நெறிகளை உயர்ந்த மேன்மையானவர்கள் சொன்னதையெல்லாம் மறந்துவிட்டு இழி செயல்களிலே தொடர்ந்து ஈடுபடுகின்றனர். ஆனால் இவற்றையெல்லாம் உணர்ந்த நான் ஆணையிடுகின்ற போது அந்த ஆணைகள் சிறப்பாக நிறைவேற்றப்படுகின்ற போது இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார்கள். அவர்கள் தமது துன்பங்களிலிருந்து விடுபடுவார்கள். அப்போது அவர்கள் துன்பம் நிறைந்த கண்ணீர் கடலிலே விழமாட்டார்கள். அவர்கள் தம் கண்ணீர் துடைக்கப்பட்டு அவர்களின் முகங்களிலே புன்னகை பூக்கும் காலம் வரும் என்று நல்ல ஒழுக்கமுடைய பெரியோர்கள் சொல்லுகின்ற நல் வார்த்தைகள் கேட்கப்பட்டு அவைகள் ஆணைகளாக உத்தரவுகளாக ஆகிற போது அத்தகைய ஆணைகள் துன்பத்தில் தள்ளாடுகின்ற ஏழைகளினுடைய துயரங்களை துடைத்து அவர்கள் தம் வாழ்க்கை பாதையை துன்பமின்றி கடந்து செல்ல உதவும் என்கின்ற அற்புதமான கருத்தினை மிக அருமையாக ஒரு நாயகன் சூழ் உரைக்கின்ற அந்த லட்சியங்கள் நிறைந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் 1965 வெளிவந்த எங்க வீட்டு பிள்ளை. வாலியின் அற்புதமான வரிகளுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இனிமையாக இசை அமைக்க டி.எம். சௌந்தரராஜன் மிக கம்பீரமாக பாடுகின்ற அந்த சிறப்புமிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. முன்பு இயேசு வந்தார், பின்பு காந்தி வந்தார், இந்த மானிடர் திருந்திட பிறந்தார். இவர் திருந்தவில்லை, மனம் வருந்தவில்லை, அந்த மேலோர் சொன்னதை மறந்தார், அந்த மேலோர் சொன்னதை மறந்தார். முன்பு இயேசு வந்தார், பின்பு காந்தி வந்தார், இந்த மானிடர் திருந்திட பிறந்தார். இவர் திருந்தவில்லை, மனம் வருந்தவில்லை, அந்த மேலோர் சொன்னதை மறந்தார், அந்த மேலோர் சொன்னதை மறந்தார். நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பம் இல்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார்.
எனவே வழுக்கும் தரையை நடந்து கடக்க உதவுகின்ற ஊன்றுகோல் போல வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற துன்பங்களை கடந்து செல்ல ஒழுக்கமுடைய பெரியோர்களின் வாயிலிருந்து வெளிப்படுகின்ற சொற்கள், கருத்துகள் நமக்கு உதவியாக இருக்கும் என்கின்ற இந்த திருக்குறளின் கேள்வி ஞானம் பற்றிய அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து கேள்வி ஞானத்தினை சிறப்பாக பெற்று வாழ்க்கையிலே மேன்மையையும் புகழையும் அடைவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் எண் 416. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் விரைவிலே மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கோரி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளன் முனைவர் க. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.